Hello everybody, yet another important chapter we are going to be discussing today, which is declaration and payment of dividend. This is a kutti chapter, but it's very easy, very scoring chapter. So they'll stick along with me and I'll make sure that every provision is covered along with all the sums that are there related to section number 123 read along with rule 3. All that if there is losses, how to calculate the amount of dividend that has to be given. Adoda ella sums we will finish it off today itself, starting from 123 up till 127. I will make sure that you learn it, right? So without any delay, can we start, people? I want a thumbs up so that we can quickly start. Can we start, people? Yes, okay. First, in the chapter oda feel or background enna padikka porom. Okay, நம்ம போய் 123 124 la படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்க போறோம் அப்படினா chapter ஓட பேரை பாரு. It's declaration and payment of dividend. ஒரு கம்பெனில ஒரு இன்வெஸ்டரா நான் ஏன் என்னோட காசு போடுறேன்? நான் ஒரு ரிலையன்ஸ் ஓட ஒரு 10 ஷேர் வாங்குறேன், டாடா மோட்டார்ஸ் ஓட ஷேர் வாங்குறேன். எதுக்காக நான் ஷேர்ஸ் வாங்குறேன்? மெயின்லி எனக்கு ரெண்டே ஆப்ஜெக்டிவ் தான் இருக்கும். முதல்ல என்னோட ஷேரோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இன்னைக்கு நான் ரிலையன்ஸ் ஓட ஷேரை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா நாளைக்கு நான் அதை விற்க போகும்போது அது ஒரு 1500 ஆகணும். அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது 1000 ரூபாய்க்கு, நான் விற்கிறது 1500 ரூபாய்க்கு. 500 rupees will be my profit per share. So this is called capital appreciation. என்னோட ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இது என்னோட முதல் ஆப்ஜெக்டிவா இருக்கும். என்னோட ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் பை இன்வெஸ்டிங் இன் a shares, what will I expect in return? I will be expecting dividend. அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் ரெண்டு நோக்கத்தோட தான் ஒரு ஷேர்ல மெயினா இன்வெஸ்ட் பண்ணுவான். ஒன்னு அவனோட ஷேரோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் நம்ம டெக்னிக்கலா கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு அவனுக்கு டிவிடெண்ட் கிடைக்கணும். இந்த சாப்டர்ல நம்ம பேச போறது ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும், அப்படி டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணிட்டு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பெனால்ட்டி இருக்கு, யாரையாவது ஷேர் ஹோல்டரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவன் கொடுக்க வேண்டிய டிவிடெண்டை எங்க வைக்கணும், இது எல்லாமே இந்த சாப்டர்ல செக்ஷன் நம்பர் 123ல இருந்து ஆரம்பிச்சு செக்ஷன் நம்பர் 127 வரைக்கும் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம முதல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி we have to understand what is a dividend. and உங்களுக்கு தெரியும் definitions are all given in section number 2. dividend ஓட definition வந்து is given in section 2 clause 35. it says dividend includes interim dividend. மேம் இது என்ன மேம் டெஃபினேஷன் அப்படின்னா நான் உனக்கு சாப்டர் உனக்கு நம்மளோட சப்ஜெக்ட் டு த பிகினிங்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். when I taught you preliminary definitions broadly either starts with the word means or either starts with the word includes. What do you mean by means? When a definition starts with the word means, it means that it is an exhaustive definition. அப்படின்னா அந்த டெஃபினிஷன்ல எழுதியிருக்கிறதுக்குள்ள வந்ததுன்னா then it is applicable, otherwise it is not. மேம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம், புரியல மேம். அப்படின்னா கம்பெனியோட டெஃபினிஷன் எடுத்துக்கோ டியர். கம்பெனி is defined under section 2 clause 20. அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது? கம்பெனி means a company incorporated under this act or any other previous companies act. அப்படின்னா என்னது? நீ ஒரு கம்பெனியா இருக்கிறதுக்கு இந்த ஆக்ட், தட் இஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ரெஜிஸ்டர்டா இருக்கணும். இல்லாட்டி நீ இதுக்கு முன்னாடி வந்த ஏதோ ஒரு ஆக்ட், தட் இஸ் 1956 ஆக்ட்லயோ 1913 ஆக்ட்லயோ ரெஜிஸ்டர்டா இருக்கணும். only when you satisfy this condition you will be a company, otherwise you are not a company. so அந்த டெஃபினிஷன் வந்து எக்ஸாஸ்டிவ். ஏன்னா அது எதுல ஆரம்பிக்குது பாரு, கம்பெனி மீன்ஸ். ஆனா டிவிடெண்டோட டெஃபினிஷன் எப்படி ஆரம்பிக்குது? dividend includes அப்படினா என்னதுன்னா whenever a definition starts with the word includes அப்படினா அது inclusive. அப்படினா இதுல எழுதிருக்கிறது இருக்கு, அத தவிர நம்ம இந்த definition expand பண்ணலாமானா yes, the definition can be expanded. இப்போ இந்த definition எடுத்துக்கோயே, it says dividend includes interim dividend, which means dividend குள்ள interim வரும், dividend குள்ள final dividend வரும். மேம் final dividendக்கு வார்த்தை definitionல எழுதணும்ங்கற அவசியம் இல்ல. ஏனா definition எதுல ஆரம்பிக்குது? includes. அப்படினா இந்த definition you can expand it. it's a inclusive definition. so section 2 clause 35 says dividend includes interim dividend. that means dividendல final dividend வரும், dividendல interim dividend வரும். மேம் சொல்லிட்டீங்க மேம், dividendல final dividend வரும், dividendல interim dividend வரும். ஆனா final dividendனா என்ன, interim dividendனா என்னங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். final dividendங்கிறது AGMல annual general meeting conduct பண்றாங்களோ ஒரு கம்பெனி, மேனேஜ்மெண்ட்
மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சாப்டர்ல படிச்சோமே, அந்த ஏஜிஎம்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க பாருங்கப்பா, நாங்க இப்படிதான் போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணோம், நாங்க நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நாங்க உங்களுக்கு பர் ஷேர் 4 rupees டிவிடெண்டா கொடுக்க போறோம் அப்படிங்கறத ஏஜிஎம்ல டிக்ளேர் பண்ணி கொடுக்கற பத்தியா, அது பேரு தான் ஃபைனல் டிவிடெண்ட். ஏஜிஎம்ல கொடுக்கற பத்தியா ஃபைனல் டிவிடெண்ட். ஞாபகம் இருக்கா? people who are doing interlinking, my class students, interlinking 4 points we studied, right? 4 will be ordinary business, right? And the 4 points, 1 point was what? Declaration of dividend. It's an ordinary resolution. Remember, you pass an ordinary resolution, it's an ordinary business. So adula AGM la nee declare பண்ற dividend வந்து ordinary dividend, declare பண்ணது வந்து final dividend. அப்போ interim னா என்ன மேம் அப்படின்னா, interimங்கிறது AGM க்கு முன்னாடி declare பண்ணது. இன்னும் AGM வரல, இன்னும் financial year முடியல, or financial முடிஞ்சிடுச்சு ஆனா AGM வரல, அதுக்கு நடுவுல நீ எப்பயாவது declare பண்றனா அது ஃபைனல் கிடையாது. அது பேர் என்னது? இன்டரிம். புக்ல படிச்சு a lot of you asked me doubt, அதனால இந்த கிளாரிஃபிகேஷன், இந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் சார்ட் அதுக்கு தான். மேம் புக்ல என்ன கொடுத்திருக்கு? புக்ல இட் இஸ் given after end of financial year but before AGM மட்டும்தான் இன்டரிம் டிவிடெண்டா? கிடையாது. இன்டரிம் டிவிடெண்ட்னா during the year. Let's say இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோப்பா, 1st April 2025 to 31st March 2026. இது என்னது? This is financial year 25-26. இதுக்கு நடுவுல நீ ஏதாவது டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ற அப்படின்னா அது பேர் என்னது? இன்டரிம் டிவிடெண்ட். 10th August டிக்ளேர் பண்ணிருக்கேன், இது என்னது? இன்டரிம் டிவிடெண்ட். ஆர் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிடுச்சு, ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிடுச்சு ஆனா ஏஜிஎம்க்கு கொஞ்சம் டைம் இருக்கும்ல. ஃபினான்ஷியல் இயர் 31st March 2026 முடிஞ்சிடுச்சு, ஏஜிஎம் 15th July 2026 தான் நடக்க போகுது. அதுக்கு நடுவுல after the end of financial year, before the conduct of the AGM, if I am declaring a dividend, that dividend will also be known as a interim dividend. But what if I declare a dividend at the AGM? The dividend that is declared in the AGM is considered to be your final dividend. Ma'am புரிஞ்சிச்சு மேம், உங்களுக்கு புரிஞ்சிச்சு மேம். Final dividend na dividend that is declared in the AGM. இதே interim dividend na it's either declared during the year or it is declared from the close of financial year but before the conduct of the AGM. இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் ஆயிக்குனா அது ஃபைனல் டிவிடெண்ட் கிடையாது, அது பேர் என்னது? interim dividend, right? So that is exactly what I've written here. Dividend is further divided into interim dividend and final dividend. Final dividend will be recommended by the board, it will be approved by the shareholders. அப்படினா board of directors க்கு தான தெரியும் இந்த வருஷம் profit வந்திருக்கா இல்லையா, இந்த வருஷம் profit பிசினஸ்லயே திரும்பி போடலாமா இல்ல excess profit இருக்கு நம்ம தாராளமா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் டிவிடெண்டா கொடுக்கலாமான்னு யாருக்கு தெரியும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. அதனால அவங்க ப்ராஃபிட் சஃபிஷியன்ட்டா இருக்கு, பிசினஸ்ல போடுறத தவிர இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க they will recommend, the board will recommend the final dividend. However, it will be approved by the shareholders. Ordinary businessல அதுதானே எழுதுற. Ordinary business ஓட நோட்டீஸ் அனுப்பும்போது remember we saw notice of Reliance ஓட நோட்டீஸ், இதுல டிவிடெண்ட் இருக்கான்னு I'm not sure, let's just check. இருக்கு பாரு. குட். இங்க பாரு, ஆர்டினரி பிசினஸ்ல என்ன இருக்கு? resolve that dividend at the rate of 5.50 per equity shares of 10 each. 10 ரூபாய் ஈக்விட்டி ஷேர் யாரெல்லாம் fully paid up shares company இது வச்சிருக்காங்களோ of value 10 அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு 5.5 rupees என்ன கிடைக்க போகுது? they are going to get the dividend. இதை யாரு ரெக்கமெண்ட் பண்றா? இங்க பாரு dear, it is recommended by the board of directors. It is recommended by the board of directors. Right? So dividend யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா? board of directors ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாரு அப்ரூவ் பண்ணுவா? shareholders அப்ரூவ் பண்ணுவாங்க. in case it is a final dividend. மேம் இப்போ நீங்க வந்து 5.5 rupees னு சொல்றீங்க, shareholders வந்து அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு 7 ரூபாய் தான் வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. proposed dividend, the recommended dividend நீ ஒன்னு accept பண்ணலாம், that is 5.5 rupees accept பண்ணலாம், இல்லாட்டி இல்லப்பா 5 ரூபாய் வேணாம் எங்களுக்கு 3 ரூபாய் போதும் அப்படின்னு குறைக்கலாமே தவிர உன்னால proposed recommended dividend ஓட அதிகமா dividend shareholders ஆல கேட்க முடியாது. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். இங்க ஒரு தடவை குயிக்கா பார்த்தலாம். ஃபைனல் டிவிடெண்ட்னா என்னது? ஃபைனல் டிவிடெண்ட் is the dividend that is declared in the AGM. It is recommended by the board, approved by the shareholders, and no dividend can exceed the amount that is recommended by the
போர்ட். ஓகே, போர்ட் சொல்ற அந்த அமௌண்ட், அந்த 5.5 rupees எக்ஸெப்ட் பண்ணு, இல்ல அதோட குறைச்சி ஏதாவது அமௌண்ட் எக்ஸெப்ட் பண்ணு, ஆனா அதோட எக்ஸீட் பண்ண முடியாது. மேம் இதே இன்டரிம் டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட்ங்கிறது ஏஜிஎம்ல கொடுக்கப்படுற டிவிடெண்ட் கிடையாது. வருஷத்துக்கு நடுவுல இல்ல ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு பட் ஏஜிஎம்க்கு முன்னாடி டிக்ளேர் பண்ற டிவிடெண்ட். அதை போர்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா இது ஓவர் அண்ட் அபவ் கொடுக்கறதா. ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கிறது மட்டும் தான் எங்களோட கடமை. எங்ககிட்ட அதிகமா ப்ராஃபிட் இருக்கு, அதனால நாங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை போர்டே ரெக்கமெண்ட் பண்ணி போர்டே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டரிம் டிவிடெண்ட் இஸ் ரெக்கமெண்டட் அண்ட் அப்ரூவ்ட் பை த போர்ட். ஃபைனல் டிவிடெண்ட் இஸ் ரெக்கமெண்டட் பை த board. However, it is approved by the shareholder. The shareholder can approve that amount or they can go for a lower amount, but no point shareholder can increase the amount of dividend more than what is recommended. புரியுதா guys? அடுத்தது, இப்போ நீ வந்து இன்கேஸ் இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா உன்னோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல உனக்கு அதுக்கு பர்மிஷன் இருக்கணும். யூ மஸ்ட் பி ஆத்தரைஸ்ட் பை தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் டு கிவ் அ இன்டரிம் டிவிடெண்ட். ஆனா ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனும் ஆர்டிகல்ஸ்ல எழுதிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரைட், லெட்ஸ் குவிக்லி சி நம்மளால ஃபிகர் அவுட் பண்ண முடியுதா. எம்ஓஏ கிடைச்சா ஐ ஓப்பன் அண்ட் ஷோ யூ. ரிலையன்ஸோட எம்ஓஏ அண்ட் ஏஓஏ. இதுல லெட் மீ டைப் இன்டரிம். இங்க பாரு, கிளாஸ்லயும் நான் இதை காட்டியிருப்பேன். ரிமெம்பர் கைஸ், interim dividend subject to the provisions of the act, the board may from time to time pay to the members such interim dividend of such amount on such class of shares and at such time as it may think fit. யார்கிட்டயும் board கேட்கணும்ங்கற அவசியம் கிடையாது. board will recommend, board will approve and board will pay the dividend. Right? ஆனா interim dividend கொடுக்கணும்னா it should be, the provision should be given in your articles of association. Reliance ஓட AOA ல எவ்வளவு கிளியரா எழுதி நீனே பார். Are you absolutely clear guys? Though it's a revision, I'm going each and every point practically. Maybe I'm not showing you more companies, I'm just showing one or two, but I'm going in depth because I want you to understand. Okay, இது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு மேம். இன்டரிம் டிவிடெண்டோட டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 35ல கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டோட டெஃபினேஷன் ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். டிவிடெண்ட்னா டிவிடெண்ட் இன்க்ளூட்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட். டிவிடெண்டை ரெண்டா பிரிப்போம், இன்டரிம், ஃபைனல். ஃபைனல் டிவிடெண்ட்ங்கிறது போர்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்டரிம் டிவிடெண்ட்ங்கிறது ரெக்கமெண்டும் போர்டு தான் பண்ணுவாங்க, அப்ரூவும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஃபைனல் டிவிடெண்டை ஏஜிஎம்ல டிக்ளேர் பண்ணுவோம். இன்டரிம் டிவிடெண்டை ரெண்டு ஏஜிஎம்க்கு நடுவில் டிக்ளேர் பண்ணுவோம். ஆனா இது ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல முடியாது கைஸ். தோ நம்ம இத கிளாஸ்ல நோட்ஸ்ல எழுதியிருந்தாலும் இது ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன் மேம் அப்படி சொல்றீங்கன்னா நான் உனக்கு ஜஸ்டிஃபை பண்றேன். நம்ம என்ன எழுதியிருக்கோம், இன்டரிம் டிவிடெண்ட்ங்கிறது ரெண்டு ஏஜிஎம்க்கு நடுவுல டிக்ளேர் பண்ணுது. இது கரெக்ட் தான், பட் இது ஃபர்ஸ்ட் இயருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இன்னும் ஏஜிஎம் நடக்கலே. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் லெட்ஸ் சே நான் பிசினஸே 25-26ல தான் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஜூலை 2025 அப்போ ஐ டிசைட் டு டிக்ளேர் டிவிடெண்ட்னா அப்போ எனக்கு ரெண்டு ஏஜிஎம் வராதுல. ஏன்னா ஃபினான்ஷியல் இயரே இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு, இந்த வருஷம் தானே ஆரம்பிச்சிருக்கு. என்னோட இயர் ஆஃப் இன்கார்பரேஷனே இந்த வருஷம் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்டிஃபை ஆகாது. செகண்ட் தேர்ட் இயர்ல இது பக்காவா இட் வில் பி ஜஸ்டிஃபைட். ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் இட் வில் நாட் பி ஜஸ்டிஃபைட். ஓகே, அதனால நான் உனக்கு ஒரு கிளாரிட்டிக்கு சொல்றேன். உனக்கு ஒரு வேலை மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகி டவுட் வந்ததுதான். அதர்வைஸ் வெரி கிளியர். ஏஓஏல இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா ஏஓஏ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆனா ஃபைனல் டிவிடெண்ட்க்கு அந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. ஃபைனல் டிவிடெண்ட்டை ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா திரும்பி டேக் பேக் ரிவோக் பண்ண முடியாது. டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி யோசி, ஒன்னுக்கு 10 தடவை யோசி. ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கணுமா, என்கிட்ட இன்னும் ப்ராஃபிட் இருக்கா, பிசினஸ்லேயே திரும்பி காசு போடணுமா, இல்ல நிறைய காசு தான் இருக்கு, கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கலாமான்னு யோசி. யோசிச்சுட்டு டிவிடெண்ட் நீ என்ன பண்ணு, ரெக்கமெண்ட் பண்ணு. ஆனா ஏஜிஎம்ல நீ டிவிடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்ட, ஷேர் ஹோல்டர்ஸும் சரி கொடுங்கன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரிவர்க் பண்ண முடியாது இன் கேஸ் இட் இஸ் அ ஃபைனல் டிவிடெண்ட். ஆனா இதே இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்னா அதை நீ ரிவோக் பண்ணிக்கலாம், பட் ப்ரொவைடட் யூ கெட் த கன்சென்ட் ஆஃப் 100% ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் ஓகேன்னு சொன்னாதான் இன்டரிம் டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணியும் என்ன பண்ண முடியும், ரிவோக் பண்ண முடியும். புரிஞ்சிச்சா கைஸ்? புரிஞ்சிச்சா கைஸ்? இன்னும் நம்ம செக்ஷன்ஸ்குள்ளே போல. நம்ம இப்போ பேசிக்ஸ் தான் படிக்கிறோம். டிவிடெண்ட்னா என்ன அந்த மாதிரி பேசிக்ஸ் தான் படிக்கிறோம். இன்னும் நம்ம செக்ஷனுக்குள்ளே போல. இன்டரிம் டிவிடெண்ட் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் பக்காவா புரிஞ்சிச்சா? 10 seconds I'll give you quickly, just recall it and then we'll move on to the next part.
ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்க போது இங்க பாரு, இந்த இல்லஸ்ட்ரேஷனும் நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து வேதாந்தா அப்படின்னு ஒரு கம்பெனி இங்க பாரு, வேதாந்தான்ற ஒரு கம்பெனி. இட் பிலாங்ஸ் டு தி அகர்வால் ஃபேமிலி. இங்க பாரு, இவங்க எத்தனை தடவை ஒரு வருஷத்துல இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு பாரு. இப்போ 2025-26லயே இங்க பாரு 3 தடவை இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஒரு கம்பெனி இன்டரிம் டிவிடெண்ட், நான் ஃபைனலை பத்தி பேசவே இல்லை, இன்டரிமே எத்தனை தடவை ஒரு வருஷத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கான்? 3 தடவை இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஒரு தடவை 11 ரூபாய் கொடுத்துருக்கான், ஒரு தடவை 16 rupees, இன்னொரு தடவை 7 ரூபாய். ஒரு வருஷத்துலேயே 3 தடவை இவன் என்ன கொடுக்குறான்? இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்குறான். இதே நீ வந்து டாடா மோட்டார்ஸ் கம்பேர் பண்ணினா, ரொம்ப நாளைக்கு டாடா மோட்டார்ஸ், டிமேட், மான்யவர் இவங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்காமே இருந்தாங்க. பிகாஸ் தே தாட் மக்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவனுங்களுக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது, அதுக்கு நான் கம்பெனிலே திரும்பி போட்டு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணேன், ஒரு கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் பண்ணனாலாச்சு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது நான் உனக்கு ஏன் காட்டுறேன்னா, டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் யாருக்குமே கிடையாது. ஒரு கம்பெனிக்கு நீ டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறதுங்கிறது கம்பெனியோட டிஸ்கிரிஷன். ப்ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கணும், ஏன்னா ப்ரெஃபரன்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு ரேட்டெல்லாம் இருக்கும், ப்ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கணும். ஈக்விட்டிக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் கம்பெனியோட டிஸ்கிரிஷன்ங்கிறத சொல்றதுக்கு தான் ஐ ஹவ் கிவன் யூ தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ். வேதாந்தா மாதிரி ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 3 தடவையும் டிவிடெண்ட் கொடுக்கலாம், இன்டரிம் டிவிடெண்ட். டாடா மோட்டார்ஸோ மான்யவரோ டிமாட்டோ நிறைய வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்காம கூட இருந்திருக்காங்க. அப்படின்னா அது ஒரு கம்பெனியோட சோல் டிஸ்கிரிஷன். நீ ஒரு ஷேர் ஹோல்டரா ஒரு கம்பெனி கிட்ட போய் நான் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், டிவிடெண்ட் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்லாம் கேட்கறதுக்கான ஒரு ரைட்டுமே உனக்கு கிடையாது. பிகாஸ் இட்ஸ் த கம்பெனிஸ் டிஸ்கிரிஷன். அவங்களுக்கு வேணும்னா அவங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம், அதர்வைஸ் அவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்காமையும் இருக்கலாம். அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூஷியல் செக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சாப்டர். இந்த செக்ஷன்ல உனக்கு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீ எல்லா செக்ஷன்ஸுமே இதுக்கப்புறம் ஈஸியாக கடகடன் போயிடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், இதோட கொஸ்டின்ஸும் இருக்கு. நம்ம ரெண்டுமே சேர்த்து இப்போவே வைண்ட் அப் பண்ணலாம். அடுத்த 10 minutesல நம்ம டார்கெட்டே 123 நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸோ லெட்ஸ் பிகின் வித் தட். செக்ஷன் நம்பர் 123 என்ன சொல்லுது பாரு, டெக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். இன் கேஸ் ஒரு கம்பெனி ஃபைனல் டிவிடெண்ட், தட் இஸ் ஏஜிஎம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கும், எதுல இருந்து அந்த காசை எடுத்து கொடுப்பாங்க? பிராட்லி அவங்களுக்கு 3 சோர்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ராஃபிட் ஆஃப் தட் இயர், அந்த வருஷம் ஒரு ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பாங்களே அந்த ப்ராஃபிட், பட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் இட் வில் பி ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். மேம் டெப்ரிசியேஷன் நோஷனல் டெப்ரிசியேஷன் இஸ் a non cash expense. நோ கரெக்ட் தான், பட் இந்த ஆக்ட் இட் இஸ் வெரி கிளியர்லி given. ஷெட்யூல் 2 டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட் தான் நீ என்னவா கொடுக்கலாம்? டிவிடெண்டா கொடுக்கலாம். ஆர் இது வந்து கரண்ட் இயரோட ப்ராஃபிட், ஆஃப்டர் சார்ஜிங் டெப்ரிசியேஷன் கரண்ட் இயரோட ப்ராஃபிட்டை நீ என்ன பண்ணலாம்? யூ கேன் கிவ் இட் அஸ் டிவிடெண்ட். இல்லாட்டி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்குல்ல, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், அதையும் யூஸ் பண்ணி டிவிடெண்ட் கொடுக்கலாம். இல்லாட்டி மணி ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். மேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு மேம் ஒரு கம்பெனிக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு காசு கொடுப்பாங்க? சில டைம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட்டுக்கு கீழே வர கம்பெனிஸ், அதுக்கெல்லாம் சம்டைம்ஸ் கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்து யூ டிக்ளேர் டிவிடெண்ட் கூட சொல்லலாம். ஆர் அவங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம், as part of a government grant அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ there can be any kind of arrangement where government, either central government or state government is going to give you funds and that is going to be paid as a dividend. அப்போ ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு ப்ராடா 3 சோர்சஸ் இருக்கு கைஸ். ஒன்னு அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் பட் ஆஃப்டர் சார்ஜிங் டெப்ரிசியேஷன். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர்ஸோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு காசு கொடுக்குறாங்க டு பி கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட், கிராண்ட்ல ஏதோ கொடுக்குறாங்க, அதை டிவிடெண்டாக கொடுக்கலாமானா தட் கேன் பி கிவன் அஸ் அ டிவிடெண்ட். ஆர் பார்ட்லி நான் வந்து ப்ராஃபிட் யூஸ் பண்ணலாம், பார்ட்லி ஐ கேன் யூஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்ஸ், பார்ட்லி கரண்ட் இயர் ப்ராஃபிட்ஸ், பார்ட்லி ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட். இந்த வருஷம் 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு 15 கோடி ஏற்கனவே ரிசர்வ்ஸில் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து 25 கோடி வச்சு டிவிடெண்ட் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் இங்கே போத்துன்னு எழுதியிருக்கேன். ஒன்று இந்த வருஷம் ப்ராஃபிட் மட்டும் யூஸ் பண்ணு, இல்லை ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ணு, இல்லாட்டி இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொடு, அது உன் இஷ்டம்.
But remember, in the profit calculate பண்ணும்போது notional gain, unrealized gain, revaluation gain, இந்த மாதிரி imaginary notional gains எல்லாம் நம்ம consider பண்ண மாட்டோம். And changing carrying amount due to measure of fair value measure பண்றதுனால carrying amountல change வருதுல, which is nothing but revaluation as per Ind-AS, அதையுமே நம்ம consider பண்ண மாட்டோம். Profit calculate பண்ணும்போது dividend கொடுக்கிறதுக்கு profit calculate பண்றல, அந்த profit calculate பண்ணும்போது notional gain, unrealized gain, revaluation gain, that is real profits தான் எடுத்துப்போம். இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதான் சொல்ல வரா. அதே மாதிரி changing carrying amount due to remeasurement as fair value is nothing but Ind-AS படி revaluation பண்றோம்ல, அதையுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் while calculating the profit. அடுத்தது இந்த சாப்டரோட பீக் இம்பார்ட்டன்ட் ரூல் and section இது மட்டும் தான். இது புரிஞ்சிச்சு, இதோட சம்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னா மீதி சாப்டர்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். இது இம்பார்ட்டன்ட். மேக் ஷூர் தட் யூ கான்சென்ட்ரேட் வித் மீ. முடிச்ச உடனே ஐ ஹாவ் அ கம்பைலேஷன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். கடகடன் கொஸ்டின்ஸையும் போய் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஐ கம்பைல் த கொஸ்டின்ஸ். கடகடன் என்னோட சேர்ந்து கொஸ்டின்ஸையும் முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை படிப்போம், அதுக்கப்புறம் இங்க வந்து கொஸ்டின்ஸை முடிச்சிடலாம். இப்போ நீ இதுக்கு முன்னாடி படிச்சது என்னன்னா, நீ வந்து டிவிடெண்ட் கொடுக்குற. கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா டிவிடெண்ட் கொடுங்க. ஆனா நீ முன்னாடி கொடுத்த டிவிடெண்ட்ல அந்த வருஷத்துல நீ ப்ராஃபிட் இன்கர் பண்ண, தட் இஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணி ப்ராஃபிட் சம்பாரிச்சு அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை என்னவா கொடுக்குற, டிவிடெண்டா கொடுக்குற, பிரச்சனை இல்லை. ஆனா ரூல் 3க்கு நம்ம எப்போ வரோம் அப்படின்னா, அந்த வருஷம் உனக்கு ப்ராஃபிட் இல்லை, லாசஸ். உன்னோட கம்பெனி ப்ராஃபிட் இன்கர் பண்ணல, என்ன இன்கர் பண்ணிருக்காங்க, லாசஸ் இன்கர் பண்ணிருக்காங்க. ஆர் ப்ராஃபிட் இருக்கு ஆனா அது இன்அடிக்வேட்டா இருக்கு. உனக்கு 20 கோடி தேவை டிவிடெண்ட் கொடுக்கிறதுக்கு, ஆனா உன் கம்பெனில ப்ராஃபிட்ஸ் 10 கோடி தான் இருக்கு. தென் இட் இஸ் இன்அடிக்வேட் ப்ராஃபிட். ஒன்னு ப்ராஃபிட்டே இல்ல லாஸ், இல்லாட்டி ப்ராஃபிட் இருக்கு ஆனா அது இன்அடிக்வேட்டா இருக்கு அப்படின்னா, இன் தட் கேஸ் நம்ம ரூல் 3 வச்சு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவோம். மேம் அப்பனா லாஸ்னா ப்ராஃபிட் கொடுக்க கூடாது அப்படின்லாம் ரூல் இல்லையா? இல்ல, கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் தானே லாஸ். நம்ம சோர்சஸ்ல என்ன பார்த்தோம், போன வருஷத்தோட தான் யூஸ் பண்ணலாமே. கரெக்டா, போன வருஷத்தோட தான் யூஸ் பண்ணலாமே. ஆனா எவ்வளோ யூஸ் பண்ண முடியும், அதுக்கு ரூல் 3 நம்ம ரெஃபர் பண்ணோம். அப்போ ரூல் 3க்கு நீ எப்போ வருவ, லாஸ்ட் இயர் எய்தர் லாசஸ் இன்கர் பண்ண ஆர் கரண்ட் இயர்ல ப்ராஃபிட் இருக்கு பட் ப்ராஃபிட் இன்அடிக்வேட்டா இருக்கு அப்படின்னா யூ வில் ரெஃபர் டு ரூல் 3. ரூல் 3ல 3 கண்டிஷன் இருக்கு. we have to see all the 4 conditions are fulfilled and இந்த 4 conditions fulfill பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அவ்வளோ you can declare as a dividend. First condition is rate of dividend. எவ்வளோ dividend rate எவ்வளோ இருக்கலாம்னா, லாஸ்ட் 3 years ஓட ஆவரேஜ். லாஸ்ட் இயர் வந்து 8% பண்ண, அதுக்கப்புறம் 9% பண்ண, அதுக்கப்புறம் 10% கொடுத்த. இயர் 1, இயர் 2, இயர் 3ல இவ்வளோ கொடுத்துருக்க. இயர் 4ல உனக்கு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா, நீ ஆனாலும் இந்த வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா எவ்வளோ கொடுக்கலாம், 8% + 9% + 10% டிவைடட் பை 3. லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ்க்கு மேல டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கோட ஆவரேஜ்க்கு மேல டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. இதான் கண்டிஷன் நம்பர் 1. இங்க பாரு, 8%, 6%, 8%, 7%, 6%. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவ்வளோ டிவிடெண்ட் நீ கொடுத்துருக்க. இந்த வருஷம் லாஸ் ஆயிருக்கு. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கலாம், 8 + 7 + 6 டிவைடட் பை 3. மேக்ஸிமம் 7% தான் டிவிடெண்டா கொடுக்கலாம். Are you able to understand? Ma'am, last year 1, year 2ல டிவிடெண்ட் கொடுக்கல, year 3ல மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ 5% டிவைடட் பை 3 1.667% தான் கொடுக்கலாம். மேம் லாஸ்ட் 3 இயர்ஸ்லயும் நான் டிவிடெண்ட் கொடுக்கல, இந்த வருஷம் லாஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் தான் துள்ளி குதிச்சு நான் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி மேம் பண்றது, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நீ டிவிடெண்டே கொடுக்கலனா உனக்கு கண்டிஷன் 1 நாட் அப்ளிகபிள். லாஸ்ட் 3 இயர்ஸ்லயுமே டிவிடெண்ட் கொடுக்கலனா கண்டிஷன் 1 நாட் அப்ளிகபிள். ஆர் யூ அப்சல்யூட்லி கிளியர்? என்ன படிக்கிறோம், ரூல் 3 படிக்கிறோம். ரூல் 3 எதை பத்தி கேட்கறாங்க, எதை பத்தி சொல்றாங்க, இன் கேஸ் யூ ஹேவ் அ லாஸ் ஆர் inadequate profit in a financial year for which you want to declare a dividend அப்படினா you must ensure 3 conditions are fulfilled. The first condition is the dividend that you declare in the current year should not exceed, should be a maximum of average of the preceding 3 years dividend. இந்த வருஷம் லாஸ் ஆயிருக்கு ஆனாலும் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், குடு பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட் preceding 3 years ஓட ஆவரேஜ்
தாண்டி அதோட அதிகமா டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. ரெண்டாவது கண்டிஷன், ஆப்வியஸ்லி கரண்ட் இயர்ல ப்ராஃபிட் இன்அடிக்குவேட்டா இருக்கு, இல்ல கரண்ட் இயர்ல லாஸஸா இருக்கு அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவேன்? யூ வில் யூஸ் த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். ப்ரீவியஸ் இயரோட அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எவ்வளோ வெளில எடுக்கலாம்னா 1/10 ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஆஸ் பர் லேட்டஸ்ட் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படி பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட 1/10 தான் நீ என்ன பண்ணலாம்? வெளில எடுக்கலாம் ஃப்ரம் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் டு கிவ் டிவிடெண்ட். பட் நீ அதை வெளில எடுத்ததுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் அதுல கரண்ட் இயரோட லாஸை செட் ஆஃப் பண்ணிட்டு மீதி இருக்கிறத தான் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம் ஃபார் கிவிங் dividend. That is the maximum withdrawal that you can do. Very very important. இப்போதைக்கு ரூல் படி அடுத்தது நான் क्वेश्चन சால்வ் பண்ணி காட்ட போறேன். You will be able to understand it in seconds. அப்படினா மேம் செகண்ட் கண்டிஷன் என்னது? maximum withdrawal. How much you can do? Maximum withdrawal is accumulated profits ல இருந்து நீ withdraw பண்ற maximum 1/10 of paid up share capital plus free reserves தான் உன்னால withdraw பண்ண முடியும். இது எங்க இருந்து இந்த figures பாப்போம்? As per latest audited financial statements. But in the 1/10 அப்படியே you cannot withdraw. அதிலிருந்து first you will set off the current year losses. Balance that is there is only available for distribution as a final dividend. And மூணாவது கண்டிஷன், இந்த accumulated profitsல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம், இந்த reservesல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கூட reservesல minimum 15% of paid up share capital ஆச்சு இருக்கணும். Ensure that even after you take amount from the accumulated profits to give the final dividend, because this year you incurred a loss, ensure there's at least 15% of paid up share capital still in the reserve. Are you able to understand? Ma'am, questions சொல்லி கொடுங்க அப்பதான் ஒத்துப்போம். We will do questions. ரொம்ப ஈஸியா இருக்கும். Do along with me. Finish பண்ணிடு. Classroom students driveல you have the entire question bank. நீ question bankல I think it's question 19ல இருந்து என்னமோ ஆரம்பிக்குது. நீ பாரு அங்கே topic wise question bank arranged இருக்குல. It's given 123 calculations for classroom students. Others in the particular file உனக்கு descriptionல கிடைச்சிடும். You can use it. Interim will come later. இங்க பாருப்பா. Capricorn Industries Limited has a paid up share capital of 200 lakhs. Calculator வச்சிட்டு உட்கார். அப்படியே என்ன பார்த்துட்டு உட்காருத. எனக்கு எக்ஸாமா உனக்கு எக்ஸாமா? Okay, paid up share capital எவ்வளோ? Paid up share capital is 200 lakhs. Accumulated reserves எவ்வளோ? 240 lakhs. And current yearல என்ன incur பண்ணிருக்காங்க? Current yearல they have incurred loss of 30 lakhs. They want to declare a dividend. இங்க பாருங்க, last 3 yearsல எவ்வளோ dividend declare பண்ணிருக்கோம்? Year 1ல 9, Year 2ல 10, Year 3ல 12%. அப்போ இந்த வருஷம் மேக்ஸிமம் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கலாம் வாங்க கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 1 இஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொடுத்த ரேட்டோட ஆவரேஜை தாண்டி கொடுக்க முடியாது. அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எவ்வளோப்பா கொடுத்துருக்கேன்? 9 + 10 + 12 டிவைடட் பை 3, ரைட்? 9 + 10 + 12 டிவைடட் பை 3 எவ்வளோ வருது? 10.33% வருதாப்பா? 10.33%. அப்படின்னா நீ கொடுக்கிற ரேட் ஆஃப் டிவிடெண்ட் 10.33%க்கு மேல இருக்க கூடாது. அப்போ எவ்வளோ கொடுக்கலாம்? இது வந்து பர்சன்டேஜ்ல, மணில எவ்வளோப்பா கொடுக்கலாம்? மேம் 200 lakhs தான் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். அதோட 10.33% எவ்வளோப்பா வருது? 200 lakhsோட 10.33%னா 20.66 lakhsக்கு மேல டிவிடெண்ட் கொடுக்க முடியாது as per first condition. Second condition என்ன சொல்லுது? Second condition is saying that the amount that you can withdraw from the reserves, how much can you withdraw from the accumulated profit? 1/10 of paid up share capital plus free reserves. அப்படின்னா 1/10 of paid up share capital 200 plus free reserves நம்ம கிட்ட எவ்வளோப்பா இருக்கு? 240. இதோட 10% தான் நான் என்ன பண்ணலாம்? இதோட 10% தான் I can remove it from the accumulated profit. அப்போ 240 plus 200 divided by 10 எவ்வளோ வருதுப்பா? It's coming to 44 lakhs. It's coming to 44 lakhs. முதல் கண்டிஷன் படி 20.66 lakhsக்கு மேல டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. ரெண்டாவது கண்டிஷன் படி accumulated reservesல இருந்து எவ்வளோ எடுக்கலாம்? மேக்ஸிமம் 44 lakhs. ஆனா be careful, this is before you set off the current year losses. Accumulated profit ல இருந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா 1/10 of paid up share capital plus free reserves. அது பண்ணி எவ்வளோ வந்ததுப்பா? 44 லட்சம். இதை உன்னால எடுக்க முடியாது. இதுல இருந்து
ஃபர்ஸ்ட் நீ எவ்வளோ செட் ஆஃப் பண்ணும் கரண்ட் இயரோட லாஸஸை செட் ஆஃப் பண்ணனா 14 லட்சம் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் ஆஸ் பர் கண்டிஷன் 2. ஸோ கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுனா 20.66க்கு மேலே எடுக்கக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணா 14 லட்சத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அப்போ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கேல்குலேஷன் பார்த்தோம்னா 14 லட்சம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். பிகாஸ் இஃப் வி எக்ஸீட் 14 lakhs we will be violating condition number 2. By giving 14 lakhs or less than 14 lakhs you are able to satisfy condition 1 and you are able to also satisfy condition 2. And condition 3 last condition என்ன சொல்லுது, நீ withdraw பண்ணதுக்கு அப்புறம் கூட 15% of paid up share capital ஆச்சு எதுல இருக்கணும் ரிசர்வ்ஸ்ல இருக்கணும். if I decide to give 14 lakhs as dividend அப்படினா என்னோட 15% of paid up share capital எவ்வளோப்பா 15% of 200 crores sorry 200 என்னது lakhs அப்ப அது 200 lakhs is how much 30 lakhs. 30 lakhs ஆச்சு மினிமம் என் அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ்ல இருக்கணும். இப்போ என் அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ்ல எவ்வளோ இருக்கு 240. 240லேருந்து நான் எவ்வளோப்பா எடுக்க போறேன், நான் டோட்டலாக 44 எடுக்க போறேன். நான் 240லேருந்து 44 எடுத்துட்டேன்னா கூட என் ரிசர்வ்ஸ்ல 196 இருக்கு. ரிசர்வ்ஸ்ல மினிமம் ஆச்சு நான் எவ்வளோ வச்சிருக்கணும் 30, 196 வச்சிருக்கேன். அப்போ 14 lakhs நீ டிவிடெண்டா கொடுத்தீங்கன்னா கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆகும், கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை ஆகும், கண்டிஷன் 3 சாட்டிஸ்ஃபை ஆகும். So how much dividend can you give in the current year? How much final dividend can you give in the current year even after incurring the losses? The amount that you can give is 14 lakhs. 14 lakhs எவ்வளோ percent பா 200 lakhs ஓட how much percent is 14 lakhs? 7% into 100 if you do I think it's coming 7%. 7%. அப்போ 7% என்ன பண்ணலாம் டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணலாம். புரியுதா கைஸ், புரியுதா கைஸ்? Can we go to question number 2? Question number 2 பாரு. AB Limited, a public company having its registered office in Coimbatore, the company has incurred a net loss of 320 lakhs. எவ்வளோ லாஸ் பா கம்பெனிக்கு 320 lakhs அவங்களுக்கு லாஸ் in the financial year 1920. The board of directors wants to declare dividend for the financial year 2019-20. Final dividend declare பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வருஷம் என்னத்தை இன்கர் பண்ணியிருக்காங்க லாஸை இன்கர் பண்ணியிருக்காங்க. அப்போ ரூல் 3 படி we will calculate அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் மேக்ஸிமம் கொடுக்கலாம். Right? The company has not declared any dividend in the preceding 3 financial year. அப்படினா last 3 financial year dividend declare பண்ணலனா condition 1 is not applicable. Remember condition 1 is not applicable if in the last 3 years you have not declared dividend na average கண்டுபிடிக்க முடியாது. So condition 1 is not applicable. Condition 2 என்ன சொல்லுதுப்பா, you can give dividend. How much amount can you withdraw from your accumulated reserves? 1/10 of paid up share capital plus free reserves, but from that you have to subtract your current year losses. So 1/10 of paid up share capital plus free reserves is how much? It is 25 lakhs minus 25 lakhs minus you have to set off the current year losses. Current year losses how much? I think here it is given as wrongly, it's not 320, I believe it's 20. Okay, so just guys make a correction in your question bank. Just cut it off, it's 20 lakhs. Okay, that's what I was seeing. How come the amount is too much? Okay, it is 20 lakhs. So 25 minus 20 lakhs, 5 lakhs only you can withdraw from the accumulated reserves. And after withdrawing 5 lakhs from your accumulated reserve, how much should be there? There should be 15% of paid up share capital இன்னும் reservesல இருக்கணும். After you withdraw that 25 lakhs, அப்போ 15% of paid up share capital, 15% of 100 lakhs is 15 lakhs உன்கிட்ட இருக்கணும். உன்னோட free reservesல எவ்வளோ இருக்கு 150. 150 minus 25. 150 minus 25 எவ்வளோப்பா 125 lakhs. உன்னில் எவ்வளோ இருக்கணும் 15 lakhs ஆச்சு இருக்கணும். நீ 25 எடுத்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ இருக்கு 125 இருக்கு. மோர் தென் சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. அப்போ மேக்ஸிமம் நீ எவ்வளோ டிவிடெண்ட்ப்பா கொடுக்கலாம் 5 lakh rupees தான் நீ மேக்ஸிமம் டிவிடெண்ட்
கொடுக்கலாம். Are you able to understand? Are you able to understand? Right? So this is your question. The last question is for you to practice. It's the same question, it is there. This is for you to practice. Same question irukku, practice panna and find out the correct answer. Okay, so this is your rule 3. I hope it is absolutely clear. Rule 3 enna pa solludhu, final dividend declare pannuma. Ama, ஆனா கரண்ட் இயர்ல லாஸ் இருக்கு இல்ல ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இல்லையா? ஆமா. இன் தட் கேஸ் யூ கேன் கிவ் ஃபைனல் டிவிடெண்ட் ப்ரொவைடட் யூ சாட்டிஸ்ஃபை 3 கண்டிஷன். முதல் கண்டிஷன், ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் 3 ப்ரிசீடிங் இயர்ஸோட டிவிடெண்டோட ஆவரேஜை தாண்டக்கூடாது. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நீ டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணலனா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. கண்டிஷன் நம்பர் 2 என்ன சொல்லுது? மேக்ஸிமம் நீ எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாம் ரிசர்வ்ஸ்ல இருந்து? 1/10 ஆஃப் paid up share capital plus free reserves of the latest audited financial statements நீ withdraw பண்ணலாம். ஆனா அதை ஃபுல்லா withdraw பண்ணி dividend கொடுத்துற முடியாது. ஃபர்ஸ்ட் withdraw பண்ணி current year ஓட losses அதுல என்ன பண்ணும்? set off பண்ணும். மீதி இருக்கிறது தான் you can give it for dividend. And the third condition is, even after removing the amount from that accumulated profit, even after withdrawal from the free reserves, minimum free reserves la 15% of paid up share capital avadu irukano. Are you able to understand? So that is your entire rule number 3. All the questions I have solved it. Next is note. One very important note is there, not very much important from examination point of view, but ப்ரொவிஷன் வைஸ் பார்த்த அப்படின்னா முன்னாடிலாம் என்ன இருக்குன்னா, நீ டிவிடெண்ட்டை வந்து நீ வந்து எடுக்கிற டிவிடெண்ட் வந்து நீ டிக்ளேர் பண்ண போற அப்படின்னா நீ கொஞ்சம் ஒரு ஸ்பெசிஃபைட் பர்சன்டேஜை வந்து ரிசர்வ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது மேண்டேட்ரி கிடையாது. புது கம்பெனிஸ் ஆக்ட் படி அது மேண்டேட்ரி கிடையாது. உனக்கு வேணும்னா நீ ரிசர்வ்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் போடு, இல்லாட்டி போடாத. என்ன மேம் சொல்றீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதை படி. a company may before declaration of dividend transfer such percentage of profit to reserve as it may consider appropriate. 5% profit dividend declare பண்ண போறேன்னா 5% தூக்கி ஒரு ரிசர்வ்ல ஃபர்ஸ்ட் போடு அப்படிங்கிறது முன்னாடி ஆக்ட் படி இருந்தது. இப்போ அது அவசியமே கிடையாது. so you can just read and move forward. okay, முன்னாடி நீ எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போறியோ அதோட கொஞ்சம் பெர்சன்டேஜ் அது என்ன பண்ணு, ரிசர்வ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஆப்ஷனல் தான். மேன்னு கொடுத்துட்டாங்க. மஸ்ட் இல்ல, ஷால் இல்ல, மேன்னு கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ அது மேண்டேட்ரி கிடையாது. அடுத்தது is interim dividend, that is dividend that is declared between 2 AGMs or dividend that is declared during the financial year or dividend that is declared from the end of financial year but before conducting of the AGM. அந்த interim dividend கொடுக்கிறதுக்கு எங்கேருந்து காசு வரும் அப்படின்னா, ஆக்ட் என்ன சொல்றானா, இன்டரிம் டிவிடெண்ட்க்கு நாங்க உனக்கு கொடுக்க சொன்னோமா? இல்ல, நீனே என்கிட்ட நிறைய ப்ராஃபிட் இருக்கு, ஓவர் ஆக்ஷன் பண்ணி நீனே கொடுக்குற அப்படின்னா அது அந்த இயரோட ப்ராஃபிட்ல இருந்து தான் கொடுக்கணும். இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கிறதுக்கு ஃப்ரீ ரிசர்வ்ஸை யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா இன்டரிம் டிவிடெண்ட் கொடுன்னு நாங்க சொன்னோமா? ஃபைனல் டிவிடெண்ட் ஒன்று இருக்கு. இன்டரிம்ங்கிறது நீனே ஓவர் ஆக்ஷன் பண்ணி என்கிட்ட நிறைய ப்ராஃபிட் இருக்கு, ஏஜிஎம் முன்னாடியே நான் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நீ சொல்ற. அப்போ நிறைய ப்ராஃபிட் அந்த வருஷம் இருக்குல்ல, அதே யூஸ் பண்ணு. ஃப்ரீ ரிசர்வ்ஸை யூஸ் பண்ண கூடாது டு கிவ் interim dividend. So sources of interim dividend என்னது? surplus in P&L எது இருக்கோ but not out of free reserves and profit of that year. அந்த இயரோட profit என்ன பண்ணலாம்? You can give it as a interim dividend or profit till the quarter preceding the date of interim dividend. அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, இங்க பாரு, நான் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்டரிம் டிவிடெண்ட் 15th நவம்பர் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 15th நவம்பர் எந்த குவார்ட்டரில் வரும்? அக்டோபர் டு டிசம்பர் குவார்ட்டரில் வரும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த குவார்ட்டரில் நீ இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறியோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு செப்டம்பர், அந்த குவார்ட்டர் வரைக்கும் இன்கர் பண்ண ப்ராஃபிட்டை நீ என்ன பண்ணலாம்? அதுலேருந்தும் இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கலாம். அப்போ இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு 3 சோர்ஸ் ப்ராடாக இருக்கு. சர்ப்ளஸ் இன் P&L சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அது, செகண்ட் அந்த இயரோட ப்ராஃபிட், இல்ல மூணாவது ப்ராஃபிட் டில் த குவார்ட்டர் ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் இன்டரிம் டிவிடெண்ட் வரைக்கும், அந்த குவார்ட்டர் அதுக்கு முன்னாடி இருக்கிற குவார்ட்டர் வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்கோ அதுலேருந்து நீ என்ன கொடுக்கலாம்? இன்டரிம் டிவிடெண்ட்டை கொடுக்கலாம்.
மேம் லாஸ் ஆனாலும் இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். பட் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். நம்ம ரூல் 3 மாதிரி 3 கண்டிஷன்லாம் கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீ கொடுக்குற இன்டரிம் dividend that is loss ஆயிருக்கு. ஆனா நீ interim dividend கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனா கொடுக்கலாம், provided it is allowed, but only up to an average of preceding 3 years ஓட dividend ஓட average தான் கொடுக்க முடியும். and dividend யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா registered shareholder, யாரோட பேர் registrar of membersல இருக்கோ அவனுக்கு கொடுப்ப, or to his order. அவன் எனக்கு கொடுக்காத, என்னோட பையனுக்கு கொடு, என்னோட வைஃபுக்கு கொடு, அவன் ஆர்டர் கொடுத்து வேற யாருக்கும் கொடுக்க சொல்றானா அவனுக்கு dividend கொடுப்ப. இல்ல அவன் டைரக்டா என்னோட பேங்கருக்கே கொடுத்துருங்க, ஆக்சஸ்ல தான் என் அக்கௌண்ட் இருக்கு அதுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னா அப்படின்னா you will give it to the banker. Dividend shall be paid either to the registered shareholder or to his order. அவன் யாருக்கு சொல்றானோ அவனுக்கு பே பண்ணும், or to his banker you will pay it. And remember, இது நான் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் சாப்டர்லயும் நடத்துறேன். போனஸ் cannot be issued in lieu of dividend. டிவிடெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனஸ் கொடுக்க முடியாது. A dividend can only be in cash. in kind dividend கொடுக்க கூடாது. ரிலையன்ஸ் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க கேஷா கொடுக்கல, நாங்க உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்து ஜியோ டாப் அப் பண்ணிடுறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. we will recharge for you, no, or you take 1 GB free, that is only dividend, no. Dividend should be given in cash, not in kind. And if any entity fails to comply with section 73 or 74, ma'am 73 and 74 what ma'am? Deja vu I am having. 73 and 74 is deposits guys. deposits la default பண்ணிருக்கேன், மக்கள் கிட்ட இருந்து காசை டெபாசிட்டா வாங்கி அதுல default பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அத போய் கரெக்ட் பண்ணு, வந்து நான் டிவிடெண்ட் கொடுக்க. டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. if you have done a default, if you have failed to comply with section 73 and 74 of deposits, then you shall not declare dividend until that failure continues. first அத போய் கரெக்ட் பண்ணிட்டு வா. மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்னு காசு வச்சிட்டு அதுல ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் வந்துட்டா டிவிடெண்ட் கொடுக்க. so they are telling no, you are not supposed to give dividend until you correct that mistake. and section 8 company, you guys have studied from foundation, is prohibited from distributing dividend. so section 8 companyயால dividend கொடுக்க முடியாது. புரிகிறதா? that's your most crucial section, section number 123. இதுக்கப்புறம் அடுத்த most important section 127. நான் important sections எல்லாமே முடிக்கிறேன், அதுக்கப்புறம் கடகடன் IEPF எல்லாமே I'll cover it. just stick on. sumsum நம்ம முடிச்சிட்டோம், அதனால நீ chill பண்ணு. interim dividendக்கு வேணா 2 sum இருக்கு, அதை டக்குன்னு பார்த்து முடிச்சிடுவோம், so that உன் sums எல்லாமே முடிஞ்சிடும். இது ஒன்னாச்சு practice பண்ணு, ஓகே? இது ஒன்று மட்டும் practiceக்கு கொடுத்துருக்கேன். இங்க பாரு, இது பாரு. Alex Limited is facing loss in the business during the financial year 23-24. In the immediately preceding 3 financial year, the company had declared dividend at the rate of 7%, 11% and 12% respectively. The board of directors has decided to declare an 12% interim dividend for the current financial year, at least to be in par with the preceding financial year. Is this act of the board valid? நீ இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கப்பா? லாஸ் இன்கர் பண்ணிருக்கேன். இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. பட் இன்டரிம் டிவிடெண்டோட ரேட் should not exceed லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொடுத்த டிவிடெண்டோட ஆவரேஜ். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 7, 11 and 12. if I divided by 3, 10% வருது. அப்போ 10க்கு மேல என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. இவங்க 12% ப்ரொபோஸ் பண்றாங்க, which is incorrect. அதே மாதிரி இங்க இன்னொரு டைம் பாஸ் கொஸ்டின் இருக்கு, இது நீனே உட்காந்து பண்ணு, ஓகே? 30 plus 15 plus 15 divided by 3, இதை நீனே உட்காந்து ஜாலியா பண்ணு, okay? so that's it. all questions related to calculation related questions I have completed in the revision itself. now moving on to the next section, section number 127. 127 எதை பத்தி பேசுதுன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு டிஸ்ட்ரிபியூட் டிவிடெண்ட். நம்ம ஃபர்ஸ்டே நான் உங்ககிட்ட பிகினிங்லேயே சொல்லிட்டேன், டிவிடெண்ட் கொடுக்கணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. கம்பெனி உனக்கு தோணுச்சுன்னா டிவிடெண்ட் கொடு, இல்லாட்டி கொடுக்காது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த டிவிடெண்ட்டை கொடுத்தே தான் ஆகணும். இஃப் அ கம்பெனி ஹஸ் டிக்ளேர்ட் அ டிவிடெண்ட் பட் சச் டிவிடெண்ட் இஸ் நாட் பெய்ட் ஆர் வாரண்ட் ஹஸ் நாட் பீன் போஸ்டட் வித்தின் 30 days அப்படின்னா அப்போ கம்பெனி அண்ட் டைரக்டர்ஸ்க்கு பெனால்டி உண்டு. மேம் வாரண்ட்னா என்ன எனக்கு தெரியாது, I'll explain it to you. ரொம்ப டீடைல் கான்செப்ட்ஸ் நான் ஒரு குயிக்கா கிறிஸ்பா உனக்கு வாரண்ட்னா என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். just give me a second. okay,
இப்போ டிவிடெண்ட்ங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனிஸ்ல ஷேர்ஸ் வாங்கும் போதே அவங்களோட டீடைல்ஸ்லாம் டிமேட்ல அவைலபிளா இருக்கும். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் யூஸ்வலா இப்போலாம் லிங்க்டா இருக்கு. தீஸ் டீடைல்ஸ் வில் பி ஈஸிலி அவைலபிள். பட் முன்னாடி காலத்துல இப்போ ஒருத்தன் ஷேர் ஹோல்டரா இருக்கா, ஆனா என்கிட்ட அவனோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இல்ல, என்னால டைரக்டா அவன் பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல டிவிடெண்ட் அப்படின்னா, நம்ம அவனுக்கு வாரண்ட் மாதிரி ஒன்று அனுப்புவோம். வாரண்ட் என்ன, இட்ஸ் a piece of paper. அந்த பேப்பர்ல இந்த ஆளுக்கு இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிளியரா எழுதியிருக்கோம். அந்த வாரண்ட்டை லெட்ஸ் சே என்கிட்ட அவன் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இல்லைனா, நான் பேங்க்கு டிவிடெண்ட் அனுப்பாம அதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன பண்ணிடுவேன், வாரண்ட்டை போஸ்ட் பண்ணிடுவேன். அவன் அந்த வாரண்ட்டை போய் பேங்க்ல காட்டினா அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நீ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி 30 நாளுக்குள்ள ஒன்னு டிவிடெண்ட் அவனுக்கு பே பண்ணிருக்கணும். இல்ல அவன் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் இல்ல ஏதோ பிரச்சனைனா வாரண்ட்டையாச்சும் என்ன பண்ணிருக்கணும், போஸ்ட் பண்ணிருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். புக்ல இதுக்கு ரிலேட்டட் ஒரு ட்ரிக்கி क्वेश्चन இருக்கு. என்னதுன்னா, நம்ம என்ன சொல்லிருக்கோம், பேர் ஆக்ட் பாரு, லாங்குவேஜ் என்ன சொல்றது, 30 நாளுக்குள்ள வாரண்ட்டை போஸ்ட் பண்ணிருக்கணும். வாரண்ட் அவனுக்கு டெலிவரி ஆயிக்கணும்னு சொல்றோமா, இல்ல, வாரண்ட்டை நீ போஸ்ட் 30 நாளுக்குள்ள பண்ணிருக்கணும். டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணி 30 நாளுக்குள்ள வாரண்ட்டை போஸ்ட் பண்ணிருக்கணும். வாரண்ட் டெலிவரி ஆகணுங்கிறத நான் சொல்லவே இல்ல. டெலிவரி 60 நாள் கழிச்சு வேணாலும் போட்டோம், டெலிவரி 45 நாள் கழிச்சு வேணாலும் போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. போஸ்ட், நீ என்னைக்கு அதை போஸ்ட் பண்ணிடணும், 30 நாளுக்குள்ள நீ அதை போஸ்ட் பண்ணிடணும். அப்படி நீ பண்ணலனா கம்பெனி ஹேஸ் டு பே அண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 18% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அண்ட் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட், யாரெல்லாம் தெரிஞ்சே இதை பண்ணீங்களோ, தட் இஸ் உங்களுக்கு 30 நாளுக்குள்ள டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா 30 நாளுக்குள்ள கொடுத்துடணும். இல்ல வாரண்ட்டையாச்சும் போஸ்ட் பண்ணணும் தெரியும், ஆனா வேணும்னே டிஃபால்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு imprisonment up to 2 years and fine will be ₹1000 per day if default continues. and இது வந்து per shareholder per day. ஒரு கம்பெனில 5 shareholder இருந்தா 5 shareholder இல்ல, per director per day. ஒரு கம்பெனில 5 director இருந்தாங்கன்னா 5 directorக்கும் ஒவ்வொரு நாள் ஆஃப் டிஃபால்ட்டுக்குமே ₹1000 they'll have to pay. இதை தவிர 2 years of imprisonment. இது அகெயின் இந்த சாப்டரோட மோஸ்ட் க்ரூஷியல். இந்த சாப்டரோட ஏ கேட்டகரி டாபிக்ஸ்லாம் 123 ரெட் அலாங் வித் ரூல் 3 அந்த கேல்குலேஷன். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இட் சேயிங், நோ offense deemed under this section if non payment of dividend is due to the following reasons. அப்படின்னா செக்ஷன் 127 என்ன பார்த்து சொல்லுது, டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணி 30 நாளுக்குள்ள பே பண்ணல ஆர் 30 நாளுக்குள்ள வாரண்ட்டை போஸ்ட் பண்ணல அப்படின்னா ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் as well as கம்பெனிக்கு பெனால்டிஸ் உண்டு. கம்பெனி 18% per annumல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அண்ட் யாரெல்லாம் டைரக்டர் தெரிஞ்சே இந்த டிஃபால்ட்டை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 2 years வரைக்கும் imprisonment and there will be fine of ₹1000 per day per director. ஆனா நீ வந்து இந்த ஃபாலோயிங் ரீசன்ஸ்னால தான் டிவிடெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு மேல இருக்கிற பனிஷ்மெண்ட், பெனால்ட்டி, இம்ப்ரிசன்மெண்ட் கிடையாது. என்னெல்லாம் அந்த ரீசன்ஸ்னா, ஆபரேஷன் ஆஃப் லானால, தட் இஸ் நேஷன் வைட் லாக்டவுன் போடு, யாருமே இல்லை, அக்கௌண்டன்ஸ் இல்லை, யாருமே இல்லை, பேங்க் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங், நான் எப்படி அனுப்புவேன்? ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் லானால நான் டிவிடெண்ட் அனுப்பணும் தான் ஆசைப்படுறேன். நேஷன் வைட் லாக்டவுனு, பேங்க் ஒர்க் ஆகலை, பேங்க் க்ளோஸ்டாக இருக்குது, இக்கானமியே க்ளோஸ், நான் எப்படி அனுப்புவேன்? ஆப்ரேஷன் ஆஃப் லானால உன்னால் அனுப்ப முடியலனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, 30 நாளுக்குள்ளே கூட டிவிடெண்ட்டை பே பண்ணல, டிவிடெண்ட் வாரண்ட்டை போஸ்ட் பண்ணனா பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பாரு, இதுலேருந்து தான் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் வரும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். whether shareholder has given an direction and these direction cannot be complied with and the same has been communicated to the shareholder. அப்படின்னா என்னது மேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் இஸ் a director of அர்ஜுன் இஸ் a shareholder of Reliance. அர்ஜுன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, டிவிடெண்ட்டை நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன், அதில் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். ஆனால் பேங்க் அக்கௌண்ட் என்ன சொல்றாங்க, பேங்க் என்ன சொல்லுதுன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து டஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்ட் ஆர் இந்த நம்பர் வந்து எந்த ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸோடையும் மேட்ச் ஆகலை. நம்பரை கொடுத்து யார் இந்த அக்கௌண்ட்ல போடுனா, அர்ஜுன் ஷேர் ஹோல்டர். அவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம பேங்க் கிட்ட என்ன சொன்னோம், அர்ஜுனுக்கு இந்த அக்கௌண்ட்ல டிவிடெண்ட் அனுப்பிச்சிடுங்க. பேங்க் அனுப்பணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டே இல்லைன்னு பேங்க் இன்ஃபார்ம் பண்றாங்க. தட் இஸ் ஷேர் ஹோல்டர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா அந்த அவன் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது, அவன் கொடுத்த நம்பர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. இதை நான் அர்ஜுனுக்கு கால்
பண்ணி சொல்லிட்டேன். ரிலையன்ஸ் அர்ஜுனுக்கு கால் பண்ணி, இங்க பாருப்பா நீ ஒரு டீடைல்ஸ் கொடுத்தல, அந்த டீடைல்ஸ்ல எக்ஸிஸ்டிங் ஆக்டிவ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் வேற எதுவுமே இல்லையா, நீ வேணா வேற ஏதாவது பேங்க் டீடைல் கொடுக்குறியா அப்படின்னு நான் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவன் எனக்கு வேற எந்த டீடைல்ஸும் கொடுக்கல, அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலனா ஐ வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ஏன்னா ஷேர் ஹோல்டர் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான், இந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் அனுப்பணும். நானும் அவன் சொன்ன டைரக்ஷன் படி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால பண்ண முடியலங்கிறத நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, என்னால உனக்கு அனுப்ப முடியலன்னு. என்னோட சைட்ல இருந்து நான் எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலனா அதுக்கு நான் ஹெட்டேக் எடுத்துக்க மாட்டேன். தென் ஐ வில் நாட் பி liable, nor the company will be liable, nor the officer in default will be liable. ஏன்னா அர்ஜுன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தது, அது அர்ஜுனுக்கு கிளியரா கம்யூனிகேட் பண்ணியாச்சு. நீ கொடுத்த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இன்கரெக்ட், வேற ஏதாவது கொடுக்குறியான்னு கிளியரா கம்யூனிகேட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு மேல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அடுத்தது டிஸ்பியூட் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட் அப்படின்னா, அர்ஜுன் சில ஷேர்ஸ் வச்சிருக்கான். எந்த கம்பெனி இது? ரிலையன்ஸ். இப்போ அர்ஜுன் ஆஃப் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அர்ஜுன் ரெஸ்ட் இன் பீஸ். இப்போ ஆப்வியஸ்லி அவனோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு என்ன கிடைக்கணும்? டிவிடெண்ட் கிடைக்கணும். ஆனா அர்ஜுன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அர்ஜுனுக்கு 2 ஃபேமிலி இருக்கு, ஒன்னு இந்தியால, இன்னொன்னு தாய்லாந்துல. இப்போ இந்த ஃபேமிலி, இந்தியாவில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற பசங்களும் வந்து அவர் என்னோட அப்பா, அதனால எனக்கு தான் அந்த ஷேர்ஸோட டிவிடெண்ட் கிடைக்கணும்னு சொல்றாங்க. தாய்லாண்டில் இருக்கிற பசங்க வந்து அவர் என்னோட அப்பா, எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்றாங்க. இப்போ யாரு தான் உண்மையான பசங்க, யாருக்கு தான் கிடைக்கணும்? ரைட் டு ரிசீவ் டிவிடெண்டே யாருக்குன்னு தெரியல, அதுலேயே என்ன இருக்கு? டிஸ்பியூட் இருக்குன்னா ரிலையன்ஸ் என்ன சொல்றா, ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ட்டுக்கு போய் இதை தீர்த்துட்டு வாங்க. யார் உண்மையான குழந்தை, யார் இல்லெஜிட்டிமேட் சைல்டு, இதை போய் ஃபர்ஸ்ட் தீர்த்துட்டு வாங்க. when we come to know who has the right to receive, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குறோம். அது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டோம். இந்த ரீசன்னால நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் அண்டர் செக்ஷன் 127 கன்சிடர் பண்ண மாட்டோம். And next is dividend has been lawfully adjusted against any sum due from such shareholder. DT, நான் வந்து ரிலையன்ஸ்க்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. ரிலையன்ஸ் எனக்கு டிவிடெண்ட் ஒரு 4 லட்சம் கொடுக்கணும்னா அவங்க அந்த 4 லட்சத்தை can they adjust against the 5 lakhs payable by me? The answer is yes. அப்போ you will not consider that they have not paid dividend. No. அவங்க பே பண்ணணும். நான் வந்து ரிலையன்ஸ்க்கு 5 லட்சம் கொடுத்து அவங்க எனக்கு 4 லட்சம் கொடுக்கறதுக்கு டைரக்டா என்ன பண்றாங்க? செட் ஆஃப் பண்றாங்க. Is that allowed? It is allowed. That will not be considered as a default. And the last is any other reason not due to the default of the company. கம்பெனினால இல்ல, வேற ஏதோ பிரச்சனைனால எங்களால டிவிடெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா you cannot blame the company. Okay, and a last important point relating to Nidhi company என்னது அப்படின்னா, நிதி கம்பெனியில் நீ டிவிடெண்ட் 100 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்குற, 100 ரூபாய் ஆர் அதோட கம்மியாக எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்க டிவிடெண்ட்டு? 100 ரூபாய் ஆர் அதோட கம்மி 80 rupees 90 rupees டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணனா அதை போய் 100 ரூபாய்லாம் ஒருத்தனுக்குலாம் நிதி கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் போய் கொடுக்க முடியாது. நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம்? 100 ரூபாய் தானே, நீனே வந்து வாங்கிக்கோ. ஆனால் நாங்கள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோன்னு ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அண்ட் 3 மாதம் வரைக்கும் எங்களோட கம்பெனியோட நோட்டீஸ் போர்டில் போட்டு வச்சிடுவோம். நீ வந்து வாங்கிக்கோ. 100 ரூபாய் 80 ரூபாய்க்குலாம் எங்களால் உட்காந்துலாம் எல்லாருக்கும் டிவிடெண்ட்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. நிதி கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷன். இஃப் யூ ஆர் a நிதி கம்பெனி and the dividend is less than or equal to 100 rupees, in that case it will be sufficient that you inform in a newspaper, you give a declaration of dividend should be announced in a local newspaper and you display it in the notice board of your company for at least 3 months. It is considered that you have complied with the dividend section and there is no punishment under section 127. அடுத்தது 124. ஆக்சுவலி டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ண 5 நாளுக்குள்ளே யூ ஹேவ் டு சென்ட் இட் டு அ ஷெட்யூல்டு பேங்க். அண்ட் ஷெட்யூல்டு பேங்க் அமிச்சு 30 நாளுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? யூ வில் ஹேவ் டு டிஸ்ட்ரிபியூட் த டிவிடெண்ட் டு எவ்ரிபடி. பட் 30 நாளில் நாங்கள் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு 2 ஷேர் ஹோல்டர்ஸோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட ஒழுங்காக இல்லை, அவரை எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல. ஆர் 30 நாள்லையும் அவங்கள ரீச் பண்ணி, அந்த ஷேர் ஹோல்டரை ரீச் பண்ணி என்னால் அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 7 நாளுக்குள்ள அந்த அன்பெய்டு டிவிடெண்ட் என்னால பே பண்ண முடியல சில பேருக்கு, அந்த அன்பெய்டு டிவிடெண்ட்டை ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிடணும். அந்த பேங்க் அக்கவுண்ட் பேரு unpaid dividend account. அப்படின்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி 5 நாளுக்குள்ள அந்த அமௌண்ட்டை ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட்ல போடணும்.
அதுக்கப்புறம் 30 நாளுக்குள்ள ஐ ஹேவ் டு டிஸ்ட்ரிபியூட் இட் டு எவ்ரிபடி. எய்தர் கேஷாவே அமிச்சிடு, இல்ல அவங்க டீடைல்ஸ் இல்லைன்னா வாரண்ட்டை போஸ்ட் பண்ணிடு, ஏதோ ஒன்றத்தை 30 நாளுக்குள்ள பண்ணிடணும். அப்படி 30 நாளுக்குள்ள கூட யாரையாவது கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு அனுப்ப முடியல அப்படின்னா 30 நாள் முடிஞ்சு 7 நாளுக்குள்ள அந்த அமௌண்ட்டை ஒரு செப்பரேட் பேங்க் அக்கவுண்ட் கால் அன்பெய்ட் டிவிடெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி 90 டேஸ்க்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். இவங்க எங்களுக்கு அர்ஜுன், அமன், தாரா இவங்களுக்குலாம் எங்களால் கொடுக்க முடியல, இவங்களோட பேர் இது, இவங்களோட அட்ரஸ் இது, இவங்களுக்கு இவ்வளோ டிவிடெண்ட் போய் சேரணும், ஆனால் இவங்களை எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பெனியோட வெப்சைட்டில் அண்ட் எனி அதர் வெப்சைட் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு நீ என்ன பண்ணணும், யூ வில் ஹேவ் டு பப்ளிஷ் இட். ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்னா என்ன வெப்சைட், இந்த NSE BSE வெப்சைட்டில் ரிலையன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸ்டேட்மெண்ட். இவங்களெல்லாம் நம்ம தேட கண்டுபிடிச்சோம்ப்பா ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்களெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, இவங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஒழுங்கா இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் வி ஆர் நாட் ஏபிள் டு ரீச் தெம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவன் வந்து இஸ் ஹோல்டிங் 100 shares ஆஃப் ரிலையன்ஸ், வேல்யூ இவ்வளோ, இதுதான் இவனோட அட்ரஸ், இவனை எங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு 30 நாள் முடிஞ்சு அந்த 7 நாள் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறல, அதுக்கப்புறம் 90 டேஸ்க்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடணும். இன்கேஸ் நீ இந்த அமௌண்ட்டை 30 நாள் முடிஞ்சு 7 நாளுக்குள்ள அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா interest will be applicable at the rate of 12% per annum and interest should be paid from the date of default to the shareholder. ரைட் மேம், அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் வந்து கேட்கலாமா? எஸ், நீ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றல வெப்சைட்ல, அதை பார்த்து அர்ஜுன் ஆமா என் பேர் தான் இருக்கு எனக்கு இன்னும் வரலனா அர்ஜுன் அதுக்கப்புறம் கூட வந்து கேட்கலாம், பிரச்சனை இல்லை. 7 வருஷம் வரைக்கும் அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல அந்த டிவிடெண்ட்டை வச்சிருப்போம். அர்ஜுன் கேன் கம் அண்ட் ஆஸ்க். 7 வருஷம் கழிச்சு என்ன மேம் பண்ணுவோம் அப்படின்னா, 7 வருஷம் கழிச்சு IEPF இன்வெஸ்டார் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டில் அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். மேம் அப்போ அர்ஜுன் கோமால இருந்து 7 வருஷம் கழிச்சு ஏஞ்சி வந்தானா அவனுக்கு டிவிடெண்ட் கிடைக்காதா? இல்ல கிடைக்கும், ஆனா இப்ப நம்ம கிட்ட கேட்க முடியாது. he has to ask the IEPF authority. ஏன்னா 7 வருஷம் வச்சுக்கிறோம் நம்ம அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல வச்சிருப்போம், அதுக்கப்புறம் we will transfer it to IEPF. அவன் 7 வருஷம் கழிச்சு கோமால இருந்து ஏஞ்சி வந்தானா 7 வருஷம் கழிச்சு யார்கிட்ட கேட்கணும்? he has to ask to the IEPF department. ரைட். அண்ட் இந்த செக்ஷனில் நீங்கள் ஏதாவது பெனால்ட்டி பண்ணியிருந்தீங்கன்னா கம்பெனிக்கு ஃப்ரம் ₹1 lakh there will be 1 lakh ஃபிக்ஸ்டு இருக்கும். அதை தவிர 500 per day ஆஃப் டிஃபால்ட் அப் டு ₹10 lakhs. ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கு 25,000 ஃபிக்ஸ்டு. அது தவிர ₹100 per day அப் டு ₹2 lakhs இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் நம்பர் 126. ஓகே, ஸ்டிக் ஆன் இவ்வளவுதான் இன்னும் பாக்கி இருக்கு, ஒரு பேஜ் கூட இல்ல. லெட்ஸ் குவிக்லி finish it off. செக்ஷன் நம்பர் 126 என்னப்பா சொல்லுது? செக்ஷன் நம்பர் 126 என்ன சொல்லுதுன்னா, நீ படிச்சிருக்கல ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் சாப்டர்ல யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ் டு சம்படி. ஃபார் எக்ஸாம்பிள் அபினவ் அவனோட ஷேர்ஸை தாராக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். என்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றா கைஸ்? 1/9/2025 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணானா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆக்சுவலி அபினவ் பேரை கட் பண்ணி தாரா பேரை என்னைக்கு எழுதி ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க 39/2025 தான் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிருக்கு. அதுக்கு நடுவுல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா டிவிடெண்ட் அபினவ்க்கு கொடுக்கணுமா தாராக்கு கொடுக்கணுமா? ஆக்ட் என்ன சொல்லுனா, 2 பேருக்கும் கொடுக்காதீங்க, டிரான்ஸ்ஃபர் இட் டு அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கவுண்ட். தாராக்கு அந்த ஷேர்ஸ் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு கொடுத்துக்கோங்க அப்படின்னு we are telling. இன்கேஸ் நம்ம வந்து அபினவ் அவன் ஷேர்ஸை தாராக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், ஆனா இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் எடுக்குது, அதுக்கு நடுவுல இன் பிட்வீன் தட் டிவிடெண்ட் டிக்ளேர் ஆயிருக்குன்னா டிவிடெண்டா அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கவுண்ட்ல யூ வில் ஹேவ் டு புட் இட். பட் இது ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அபினவே வந்துட்டு இஃப் ஹி இஸ் டெல்லிங் தட் நான் வந்து என்னோட ஷேர்ஸை தாராக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நீங்க அவளுக்கு கொடுத்துடுங்க, பிரச்சனை இல்லை. ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் எடுத்தாலும், அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் எடுத்தாலும், நான் காசு வாங்கி ஷேர்ஸை யாருக்கு கொடுத்துட்டேன், தாராக்கு கொடுத்துட்டேன், நீங்க தாராக்கே டிவிடெண்ட் கொடுங்க அப்படின்னு அபினவ் ஆத்தரைஸ் பண்ணானா தாராக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த டைம் பீரியட் அப்போ இட் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கவுண்ட். அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் முடிக்கிற டைம்க்கு நடுவுல டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர்ட் அப்படின்னா அந்த டிவிடெண்ட் டிரான்ஸ்ஃபராருக்கு போகுமா டிரான்ஸ்ஃபரிக்கு போகுமானா 2 பேருக்குமே போகாது. இட் வில் கோ டு த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கவுண்ட். பட் இன் கேஸ் த ஆத்தரைஸ்டு பர்சன் தட் இஸ் அபினவ் ரைட்டிங்ல கொடுத்துட்டான் தட் இட் ஹேஸ் டு பி given to தாரா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் அவளுக்கு ஏற்கனவே ஷேர்ஸை வித்துட்டேன், அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னா யூ கேன் கிவ் இட் நாட் அ
problem. But remember, இந்த கேப்புக்கு நடுவில் டிவிடெண்ட் மட்டும் தான் டிக்ளேர் ஆகணும்னு அவசியம் இல்லை. போனஸ் ஷேர்ஸும் கொடுத்துருக்கலாம், ரைட் இஷ்யூவும் பண்ணியிருக்கலாம். அப்போ அது யாருக்கு மேம் போகும்? அபினவ்கா, தாராக்கா? நம்ம சொன்னோம் 2 பேருக்குமே போகாது. போனஸ் அண்ட் ரைட்ஸ் both will be kept in abeyance. Kept in abeyance அப்படின்னா it will be kept in hold, it will be kept at a pause. இந்த transfer முடிச்சதுக்கு அப்புறம் it will be given to Tara. And the last section of this particular chapter is section number 125, which is investor education and protection fund. இந்த ஃபண்டை யாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த ஃபண்டை. இந்த ஃபண்டில் எப்படி மேம் காசு வரும் அப்படின்னா, இந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதுலேருந்து காசு வில் கோ. 7 years முடிஞ்சிச்சுன்னா அதில் இருக்க அமௌண்ட் போகும். டெபாசிட், டிபென்ச்சர், அப்ளிகேஷன் மணியை 7 வருஷம் வரைக்கும் யாருமே கிளைம் பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? IEPFல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது டொனேஷன் இந்த ஃபண்டில் பண்ணலாம், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இந்த ஃபண்டில் பண்ணலாம். இது வழியாக இந்த ஃபண்டுக்கு என்ன வரும்? காசு வரும். இந்த ஃபண்டு வர காசை என்ன பண்ணும்? இட் வில் பி யூசிங் இட் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸஸ். வாட் ஆர் த பர்பஸஸ்? ரீஃபண்ட் பண்ணும். நான் சொன்னல, கோமாலேருந்து ஏஞ்சி அர்ஜுன் வந்தாலும் 7 வருஷம் கழிச்சு அர்ஜுனோட டிவிடெண்ட்டை அவனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி அர்ஜுன் கோமாலேருந்து ஏஞ்சி வரானா அவனுக்கு அவனோட டிவிடெண்ட், டெபாசிட், டிபென்ச்சர் எல்லாமே இந்த ஃபண்டில் இருக்க காசுலேருந்து எடுத்து கொடுப்போம். அதை தவிர இதை வச்சு we can do activities relating to promotion of education related to share market or awareness we can create, or we can use it to distribute disgorged amount to eligible participant, or class action suit. Class action suit na யாரோ ஷேர் மார்க்கெட்ல யாரையோ ஏமாத்திருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸை ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுறதுக்கு, ஆப்வியஸ்லி கேஸ் போடணும்னா காசு செலவாகும்ல, அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ்க்கு இந்த ஃபண்டிலேருந்து காசை எடுத்துக்கலாம். தீஸ் ஆர் சம் ஆஃப் தி யூசஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் fund, right? And in the IEPF fund you'll have to do audit and all of this has to be done. CNAG will appoint the auditor and audit will be done. And இவங்க ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும், என்ன மாதிரி காசு எங்கேருந்தெல்லாம் ஃபண்ட் வந்திருக்கு, எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும். வெரி தியராட்டிக்கல் செக்ஷன். ஒரு தடவை படிச்சுட்டு ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட், டைம் லைன். நம்ம இப்போ படித்த வரைக்கும் என்னது? டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி 5 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும்? ஷெட்யூல் பேங்க்ல போட்டு வச்சிடணும். 30 நாளுக்குள்ளே அதை நம்ம பே பண்ணிடணும். அப்படி 30 நாளுக்குள்ளே அவனை கண்டுபிடிக்க முடியல, பே பண்ண முடியலனா அடுத்த 7 நாளுக்குள்ள அது நம்ம அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எவ்வளவு வருஷத்துக்கு அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கவுண்ட்ல இருக்கும்? இட் வில் பி தேர் ஃபார் 7 years. 7 yearsக்கு அப்புறம் we will transfer that amount to IEPF. Okay? And after this 30 days are in the 30 days after where you pay, you have to pay ல. அதுல என்னால சில பேரை கண்டுபிடிக்க முடியலனா யாரெல்லாம் அவங்கங்கிற பேரை கிளியரா எழுதி ஒரு ஸ்டேட்மெண்ட் I will have to prepare. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பெனியோட வெப்சைட்லயும் எனி அதர் பிரிஸ்கிரைப்ட் வெப்சைட் லைக் NSE BSE வெப்சைட்லயும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கு எனக்கு எவ்வளோ டேஸ் இருக்கு? 90 days இருக்கு. So this is your entire chapter of dividend. I hope it was absolutely clear. Questions நான் practice பண்ணிட்டேன். இதை தவிர மற்ற sections like a theoretical questions question bank ஓட reference நான் கீழே கொடுக்குறேன். அதை வச்சு you have to practice. As usual, இந்த chapter ஓட top sections are 123 read along with rule 3. அதுக்கப்புறம் section 127 ஓட exceptions are very 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 crucial. இதுதான் டாப் ப்ரையாரிட்டி உனக்கு. இது தவிர IEPF ஓட யூசஸை உதவ குயிக்கா படிச்சுக்கோ. Okay, I hope you had absolute clarity in this particular chapter. Rombo easy, small chapter scoring. We have beautifully covered it in 1 hour. Complete revision I have done along with all the sum related questions I have completed for you. I hope you enjoyed the revision. If you did so, do let me know in the comment section. Right? I hope to see you in the next video with a new recording. Let's finish off law. Make sure that you write in the comment section that you will get an exemption in your CA Inter Law exams. Thank you so much. I hope to see you soon.